Hello students, welcome to our YouTube channel. SSC CHSL exams ஓட ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா SSC ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி உங்க ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்றது, ரா மார்க் எப்படி கால்குலேட் பண்றது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன ரேஞ்சில வரும், டியர் 1 ஓட ரிசல்ட் எப்ப விடுவாங்க, டியர் 2 எக்ஸாம்ஸ் எப்ப கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, அண்ட் யாரெல்லாம் டியர் 2 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த எல்லா டீடைலும் நம்ம கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆன்சர் கீ லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு டைரக்டா இந்த பேஜ் வரும். இதுல உங்களோட அட்மிட் கார்டு இருக்கா, ஹால் டிக்கெட், அந்த அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணிப்பாங்க. அந்த ரோல் நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கிட்டு அட்மிட் கார்ட்லேயே பாஸ்வேர்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு இதில் என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணுறதுக்கு கட்டாயமாக உங்கள் அட்மிட் கார்டு தேவை. ஏன்னா அதில் உள்ள ரோல் நம்பரும் பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னு இந்த பேஜ் இதில் கிளிக் ஹியர்ன்னு இருக்கா, இந்த ஹியரை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர் கீ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அந்த ஆன்சர் கீ பேஜ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேரை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட்டை கிளிக் பண்ணி பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஆன்சர் கீ இப்படி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர் கீ பேஜ் வருதா, இதில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ரா மார்க் செக் பண்ணுறதுக்கு 2 பேஜோட லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த 2 பேஜில் ஏதாவது ஒரு பேஜுக்கு போய்க்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் காப்பி பண்ண URL, அதாவது இந்த இடத்துல காப்பி பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த URL இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு உங்க கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன லாங்குவேஜ்ல எக்ஸாம் எழுதுறீங்கன்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 நம்பர் 5 நம்பர் பாஸ்வேர்ட் மாதிரி சும்மா கொடுத்து வச்சுக்கிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரா மார்க் என்னங்கிறது தெரியும். ஒருவேளை இந்த வெப்சைட் ரொம்ப சர்வர் ரொம்ப பிஸியா இருக்குன்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. 2வது லிங்க் போங்க. அதுல போன உடனே உங்களுடைய URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஹரிசான்டல் ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா என்னன்ற சூஸ் பண்ணி, இல்லைன்னா ஒன்றும் சூஸ் பண்ண வேண்டாம். தென் ஒரு 4ல இருந்து 5 நம்பர் பாஸ்வேர்ட் மார்க் கிரியேட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. உங்களுடைய ரா மார்க் என்னங்கிறத இந்த இடத்துல நீங்க செக் பண்ணிக்கிற முடியும். இப்படிதான் ரா மார்க்கை செக் பண்ணிக்கிற முடியும். அண்ட் ஆன்சர் கீ இப்படிதான் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இப்போ டியர் 1 ரிசல்ட் எப்போ வருதுன்றத பார்க்கலாம். டியர் 1 ரிசல்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் தி எக்ஸாம்ல இருந்து 60 டேஸ், அதாவது மினிமம் 2 மந்த்துக்குள்ள SSC டிக்ளேர் பண்ணிடுவாங்க. உங்க லாஸ்ட் டேட் ஆஃப் தி எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜூலை 11 தான் முடிஞ்சு. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ வர வாய்ப்பு இருக்குன்னா செப்டம்பர் 15ல இருந்து 20க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா டியர் 1 ரிசல்ட் SSC டிக்ளேர் பண்ணிடுவாங்க. டிக்ளேர் பண்ணி ஒரு 30 டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியர் 2 எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா SSC கண்டக்ட் பண்ணாங்க. மோஸ்ட்லி இந்த டைம் டியர் 2 எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா அக்டோபர் 20ல இருந்து 25 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்ற பட்சத்துல டியர் 2க்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபுல் ஃபோக்கஸ்ல பண்ணுங்க. இல்ல என்னோட மார்க் ரொம்ப கம்மியா இருக்குன்ற பட்சத்துல நீங்க கிளியர் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க CGL எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ற டேட் போயிட்டு இருக்கு, அதுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபுல் ஃபோக்கஸ்ல கொடுங்க. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா ரிசல்ட் வந்து உடனே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா டியர் 2க்கு இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. கட் ஆஃப் எவ்வளோ வர வாய்ப்பு இருக்கு? 2024 CHSL எக்ஸாமோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 3712. ஓகேவா? இது 2022 CGL எக்ஸாம் CHSL எக்ஸாம்ஸினுடைய கட் ஆஃப், டியரோட கட் ஆஃப். அப்போ வேகன்சி 3240. ஓகேவா? அதுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சில் வச்சிருந்தாங்க. இதே இது 2023 CHSL எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன்சிங்கிறது பாத்தீங்கன்னா 1211 இருந்துச்சு. அப்போ பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி SSC பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சியை பொறுத்து தான் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு போங்கன்னு இருப்பாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 12ல இருந்து 14 பேரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியர் 1ல இருந்து டியர் 2க்கு SSC கூட்டிட்டு போவாங்க. நாம எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த டைம் ஒரு 40,000 பேரை பாத்தீங்கன்னா டியர் 1ல இருந்து டியர் 2க்கு கூட்டு போவாங்க நாம எக்ஸ்பெக்ட் பண்றோம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கட் ஆஃப் என்ன ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா மோஸ்ட்லி இந்த ரேஞ்சில் இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது LDC JSA இந்த போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் 2021ல ஓவரால் கட் ஆஃப் தான் விட்டாங்க. இது நீங்க ஸ்கிப் பண்ணுங்க. இந்த கட் ஆஃப் தான் LDC JSO போஸ்டோட கட் ஆஃப், மினிமம் கட் ஆஃப். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப்ல இருந்து உங்களுக்கு ஒரு 5ல இருந்து 6 மார்க் கம்மியா வச்சு கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நம்மளுடைய பிரைமரியா இப்போ நம்ம ஜென்ரலா வேகன்சியை வச்சு அண்ட் ப்ரீவியஸ் இயரோட லெவல்ஸை வச்சு நம்ம செக் பண்ணல, நம்ம ஒரு ஐடியாவும் உங்களுக்கு ஷேர் பண்றோம். டீடைல்டான கட் ஆஃப் அனாலிசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க. டெலகிராம் சேனலில் சர்வே ஃபார்ம் ஷேர் பண்ணுறோம். அந்த சர்வே ஃபார்மில் உங்களுடைய மார்க்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. நிறைய டேட்டாஸ் வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச் வர வாய்ப்பு இருக்குன்றத அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஒரு ஜென்ரல் ஐடியா வச்சுக்கணும்னா லாஸ்ட் டைம் கட் ஆஃப்ஸை விட ஒரு 5ல இருந்து 6 மார்க் கம்மியாக வச்சு கட் ஆஃப் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்மளுடைய ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா. ஓகே, ஸோ இப்போ யாரெல்லாம் டியர் 2 எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிஃபர் பண்ணாங்க ஒரு ஐடியா நிறைய பேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ உங்களோட மார்க்கு 130க்கு கீழே இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டியர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல டியர் 1 குவாலிஃபை பண்ணுறதுல வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து CHSL எக்ஸாம்ஸ்க்கு CGL எக்ஸாம்ஸ்க்கு டியர் 1க்கு படிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் மார்க் 130+ இருக்குது, நீங்கள் வந்து டஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் எழுதிருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள்
Tier 2 எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் ஃபோக்கஸாக படிங்க. இல்லை நான் வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ்க்கு சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணவே இல்லை, என்னோட குவாலிஃபிகேஷன் சிஹெச்எஸ்எல் தான், நான் ஒரு பார்டரில் இருக்கேன், ஒரு 135 எடுக்கிறேன் 140 எடுக்கிறேன்னா Tier 2க்கு படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. நீங்கள் Tier 2 எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் Tier 2 எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வேண்டாம், கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மினா 130 கீழே உங்களோட மார்க் இருக்குன்னா சான்சஸ் வந்து கம்மி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஏன்னா 130ங்கிற பட்சத்தில் ஈஸியான செட்டில் எழுதிருக்கீங்கன்னா மார்க் ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு வேளை கட் ஆஃப் 140 வைக்கிறாங்கன்னு வச்சுக்கொடுமே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 130ல இருந்து 10 மார்க்லாம் ஈஸியான ஷிஃப்ட் எழுதுறவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கஷ்டமான ஷிஃப்ட் எழுதுறவங்களுக்கு 20 மார்க் 25 மார்க் இன்க்ரீஸ் ஆகும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஈஸியான ஷிஃப்ட் எழுதுறவங்களுக்கு அவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. ஈஸியான ஷிஃப்டா கஷ்டமான ஷிஃப்டாங்கிறத அனலைசிஸ் பண்ணாதான் தெரியும். அதுக்கு ஒரு 1லேருந்து 2 நாள் எடுக்கும். நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க, யார் ஈஸியான ஷிஃப்ட் கஷ்டமான ஷிஃப்ட் அதெல்லாம் வந்து நம்ம அதில் ஷேர் பண்ணுறோம். அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் Tier 2க்கு படிக்கத்தான் வேண்டாமான்னு பண்ணுங்க. நம்மளோட ஜென்ரல் அட்வைஸ் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு இப்போ Tier 1 எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு உங்கள் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு படிங்க. ஏன்னா அதில் வேகன்சி நிறையா இருக்குது அண்ட் சேலரி நல்ல உள்ளது. ஸோ இந்த டைம் பண்ண மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் கட் ஆஃப் நீங்கள் உங்கள் மார்க்கே 150 160 மேலே எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இதில் 130 எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா ஸோ சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் நாம் ஜென்ரலாக உங்களுக்கு தரக்கூடிய அட்வைஸ். ஓகே, ஸோ நீங்கள் சிஜிஎல் எக்ஸாம் அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாம் 2 எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் இன்னும் முடியலை. சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு 24th ஜூலை. எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 31st ஜூலை. சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட் டைம் சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும், அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த 2 எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கான 100 days டெய்லி ஸ்டடி பிளான், சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கான 90 days ஸ்டடி பிளான், இந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் இப்போதுல வந்து என்ன இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அதுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. நிச்சயமாக இந்த டைம் உங்களால் ஒரு போஸ்ட் வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த 2 எக்ஸாம்ஸ் இந்த 2 கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த சண்டேயோட முடிய போகுது. ஸோ இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி இந்த கிளாஸஸ்க்கான சிலபஸை கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சண்டேக்குள்ளே இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட மார்க் என்ன, உங்களோட எந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கிறத கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.